பள்ளிக்கரணை அற்புத குழந்தை இயேசுவின் வல்லமை மிகு வரம் தரும் ஜெபம். அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் மது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவானவும் இனிய இதயம், கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு உம்மை இறைஞ்சுகிறோம். எங்களை வாட்டி வதக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மண்டாற்றை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் உம்மை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமேன். மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மூவேளை ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இன்றைய புனிதர் புனித பிரிஜித் ஸ்டீவன், 1303 1373. 3 வயது முடியும் வரை இவளால் ஒரு வார்த்தை முதலாய் பேச முடியாது. திடீரென ஒரு நாள் பேசத் தொடங்கினாள். ஓர் இரவு அவள் நித்திரை செய்கையில் திடீரென விழித்தாள். படுக்கையில் அருகில் ஒரு அழகிய பீடத்தை கண்டாள். தேவதாய் அதில் நின்றாள். பரலோக ஒளி அவளை சூழ்ந்திருந்தது. அரசி போல் ஆடைகள் அணிந்திருந்தாள். கையில் விலை உயர்ந்த கிரீடம் ஒன்று இருந்தது. பிரிஜித், இங்கே வா என அன்னை அழைத்தாள். 7 வயது சிறுமியான பிரிஜித் படுக்கையில் இருந்து குதித்தெழுந்து பரலோக அரசியின் பாதத்தடியில் முழந்தால் படியிட்டாள். இந்த கிரீடம் உனக்கு வேண்டுமா என அன்னை கேட்டாள். ஆம் என்று தெரிவிக்க திரும்பி தலையசைத்து கையை நீட்டினாள். கிரீடத்தை அன்னை அவள் தலையில் வைத்தாள். இவளுக்கு 10 வயதாயிற்று. ஓர் இரவு நம் ஆண்டவர் இவர் முன் தோன்றினார். அவரது உடல் முழுவதும் ஒரே காயம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர் போல் காணப்பட்டார். மகளே, என்னை எவ்வித இரக்கமின்றி எப்படி காயப்படுத்தியிருக்கிறாய் என்று பார் என்று கூறினார். சிறுமி, ஆண்டவரே, உம்மை இவ்விதம் காயப்படுத்தியவர் யார் என்றாள். என்னை நிந்திக்கிறவர்களும் என்னை சட்டை செய்யாது விழுகிறவர்களுமே இவ்வாறு செய்கிறார்கள் என்று கூறி ஆண்டவர் மறைந்தார். அதிலிருந்து பிரிஜித் ஆண்டவர் பாடுகள் மேல் அதிக பக்தி கொள்ளலானாள். அவளை ஓர் இளவரசனுக்கு மனம் முடித்து வைத்தார்கள். 8 மக்கள் பிறந்தது.
இவர் பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கணவனை அன்புடன் பராமரித்தால் ஏழைகள் நோயாளிகளை தேவை செய்வது இவரது வேலையாகும். புனித யாகப்பருடைய திருத்தலத்திற்கு கணவனும் மனைவியும் சென்றனர். அங்கு திரும்பியதும் கணவர் ஒரு சந்நியாச மடத்தில் சேர்ந்து புனிதராக இறந்தார். அவர் இறந்த பின் இவளும் துறவியானாள். ஆண்டவர் வாழ்த்து பாடுபட்ட இறந்த பூமியை தரிசித்த பின் இவள் ரோமைக்கு திரும்பினாள். ஆண்டவருடைய பாடுகளை பற்றி அடிக்கடி சிந்தித்தமையால் அற்ப பாவத்தை விளக்குவது இவளுக்கு எளிதாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் பாவ சங்கீர்த்தனம் செய்வாள். தனது சிறிய குற்றத்தை நினைத்து மனம் கசிந்து அழுவாள். வீரத்துடன் கடவுளுக்கு பணிந்து நன்மனம் ஆற்றுவாள். சிந்தனை: உண்மையான கிறிஸ்தவன் பாடுபட்ட கிறிஸ்துநாதர் மீது அனுதாபம் கொண்டிருப்பான். அவர் பட்ட பாடுகள் யாருக்கு வீணாகாதபடி பாவிகளுக்காக ஜெபிப்பான். ஒருத்தல்கள் செய்வான். இரக்கமின்றி நான் யாருக்கும் தீர்ப்பு கூறுவது இல்லை. நரகத்துக்கு தீர்ப்பிடப்பட்டவர்களுக்கு நான் இன்னும் இரக்கம் காட்டுகிறேன். நான் மனித சுவாபத்தை எடுத்துக்கொண்டமையால் மனிதன் என் சகோதரன் ஆகின்றான். ஒரு சகோதரன் போல் நான் தீர்ப்பு கூறுகிறேன். ஆண்டவர் பிரிஜித் அம்மாளுக்கு சொன்னது. ஜெபம்: சிலுவையில் உயிர்விட்ட ஆண்டவரே, நாங்கள் அற்ப பாவத்தை விளக்கு வரத்தை பெற்றுத்தாரும். ஆமேன். பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. பூசை பலி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பலிக்கு ஈடில்லையே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பரமனே இப்பலி பொருளாய் எழுந்தருள்வாரே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. பக்தியாவல் நிரம்ப பலியை ஒப்பு கொடுப்போமே. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. திருப்பாடல்கள் 36. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் அமெரிக்கா வாழ் திருவாளர் சுனில் திருமதி ஷிபாஸ் சுனில் தம்பதியரின் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், அந்தோனிதாஸ் ரெஜினா குடும்பத்தினர், டெல்லி வாழும் மக்கள் கொரோனா நோய் தொற்றிலிருந்து பரிபூர்ண உடல் சுகம் பெற்றுக்கொண்டமைக்கு நன்றி திருப்பலியாகவும், சகாய்ராஜ் அமலோற்ப மேரி குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், தங்களுடைய மகனுக்கு தொடர் வேலை கிடைத்தமைக்கு நன்றியாகவும், ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்டு ஜோசப், 1ஆம் ஆண்டு நினைவு கூறுகின்ற செலஸ்டின் பெர்னாண்டோ மற்றும் மார்கரெட் எலிசபெத் யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காக இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தை வழிபாடு கடவுளுடைய வார்த்தைகளை திறந்து கேட்கின்ற செவியுடையவர்களாய், அந்த வார்த்தை தருகின்ற சவால்கள் நாம் வாழும் சமூகத்தில் நிலவுகின்ற பொழுது அவைகளை கண் கொண்டு திறந்து பார்க்கின்றவர்களாய், இதயம் கொண்டு அவைகளை சரி செய்பவர்களாய் வாழ இந்த இறை வார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை சார்ந்துதான் நாங்கள் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகிறோம் என்பதால் குழந்தைகளுக்குரிய வாஞ்சையுடன் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கிறோம். காலம் காலமாக மனிதகுலம் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பராகி உன் திருமகனை ஒரு குழந்தையாக பிறக்கச் செய்தீரே. அவர் வழியாக உம்மை அப்பா தந்தாய் என்று அழைக்க தகுதியும் துணிவும் பெறும் நாங்கள் புதிய ஆற்றலும் தெளிவும் பெற்று உமது மீட்பின் நலன்களை முழுமையாய் சுவைத்து மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். பொங்கி விழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 1 முதல் 7 மற்றும் 8 முதல் 13. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரில் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு உனக்கு கூறுகின்றேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முற்கணியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையை வந்து சேர்ந்தது என்கின்றார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள் என உரிமை சொத்து நீங்கள் அருவருப்பு உள்ளீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராய் கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசின் பயனற்றதை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கின்றார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி விழிந்தோடு நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளுக்கு தங்களுக்கென்று உடைந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
உங்கள் பதில்: ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு, முகில்களை தொடுகின்றது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலை போல் உயர்ந்தது, உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி: ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே, உமது பேரன்பு எத்தனை அருமையானது! மானிடர் உம் இயற்கை நிலையில் புகலிடம் பெறுகின்றனர். உம் இல்லத்தில் சிறுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். பல்லவி: ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாரும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோர்க்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோர்க்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி: ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவசனங்கள் 10-17 முடிய. சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது: விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கு கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசையாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியினுடைய மைய பகுதிகளில் ஒன்று என்று சொல்லப்படுகிறது.
காரணம் மத்தேயு நற்செய்தியை நாம் முழுமையாக வாசித்தால் 28 பிரிவுகளை உள்ளடக்கியது. மார்க்கு நற்செய்தி 16 பிரிவுகளை உள்ளடக்கியது. லூக்கா நற்செய்தி என்று சொல்லி ஒவ்வொரு நற்செய்தியும் எவ்வளவு பிரிவுகளை, அதிகாரங்களை கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அந்த அடிப்படையில் மத்தேயு நற்செய்தி நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதி மத்தேயு நற்செய்தியினுடைய மைய பகுதிகளில் ஒன்றாக இருப்பதாக இறையலார்கள் சொல்லுகின்றார்கள். இந்த பகுதியை நாம் வாசிக்கின்ற பொழுது கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக இயேசு விதைப்பவர் ஓமையை மக்களுக்கும் இயேசுனுடைய போதனைகளை கேட்க வந்தவர்களுக்கும் எடுத்து சொல்லி இறையரசு எப்படி இருக்கிறது, அல்லது இறையரசு எப்படி கட்டி அமைக்கப்படுகிறது, அல்லது இறையரசு எப்படி வளருகிறது என்பதையெல்லாம் இந்த பகுதிகளிலே, மத்தேயு நற்செய்தியினுடைய மைய பகுதிகளிலே நாம் வாசிக்க முடிகிறது. இயேசு பல்வேறு தருணங்களில் தம்முடைய போதனைகளை உவமைகள் வாயிலாக மக்களுக்கு அறிவிப்பு செய்கின்றார். ஏன் அவர் உவமைகள் வாயிலாக அறிவிப்பு செய்தார்? அப்படி செய்தால் இயேசுவினுடைய கருத்தியல்கள், அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய மெய்யியல், அவருடைய இறையியல் மிக எளிதாக சென்றடையும் என்பதற்காக அவர் அவர்களுக்கு இப்படியாய் ஒரு நிகழ்வை மேற்கோள் காட்டி இயேசு இறையரசின் விழுமியங்களை அவர்களுக்கு போதிக்கின்றார். இயேசுவினுடைய போதனைகளை திறந்த மனதோடு கேட்க வந்த எளிய மக்கள் அவற்றை உள்வாங்கிக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் தங்களை சமூகத்தினுடைய மேலடுக்கு மக்கள், மேல்தட்டு மக்கள், படித்தவர்கள், உயரிய நிலையில் இருப்பவர்கள், தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், மறைநூல் அறிஞர்கள், திருச்சட்ட அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று சொல்லி தங்களை மேம்படுத்தி கொண்ட மக்கள் இயேசுடைய போதனையை திறந்த மனதுடன் கேட்க விரும்பவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அவர்கள் இயேசுவிடம் இருந்த வல்லமையை காண்பதில்தான் ஆர்வம் காட்டினார்களே தவிர இயேசு போதித்த போதனைகளை கேட்பதற்கோ அல்லது அவைகளை ஏற்றுக்கொள்வதற்கோ அவர்களுடைய கண்கள் திறக்கப்படவில்லை, செவிகள் திறக்கப்படவில்லை, இதயங்கள் திறக்கப்படவில்லை. எனவே அவர்கள் இயேசுனுடைய புதுமையை பார்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். இயேசுவை அவர் வல்ல செயல்கள் செய்கின்ற ஒரு மனிதராகத்தான் பார்த்தார்கள். They looked at Jesus most of the time like a magician. அவர் ஏதாவது செய்வாரா, ஏதாவது பண்ணுவாரா என்று சொல்லித்தான். நாம் கடந்த நாட்களில் கூட வாசித்தோம், எங்களுக்கு ஒரு அடையாளம் காட்டும், எங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி காட்டுங்க. Jesus was very angry with these people. காரணம், அவர்கள் இயேசுவினுடைய உண்மையான போதனையை, வாழ்வு தருகின்ற போதனையை, இந்த மன்னக வாழ்வுக்கு பின்னான விண்ணுலக வாழ்வுக்கு தேவையான விழுமியங்களை அறிவித்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் செய்த புதுமைகளை பார்ப்பதில்தான் ஆர்வம் காட்டினார்கள். அப்படி என்றால் அவர்கள் இறையரசின் விழுமியங்களை மறுதலித்தார்கள். அந்த இறையரசின் மையமாயிருந்த கடவுளை அவர்கள் நிராகரித்தார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் இதைத்தான் அறிவிக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய இளமையை புனிதமாக கொண்டிருந்த பொழுது அவர்கள் எனக்குரியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது அவர்கள் அதை மாசுபடுத்தி கொண்டார்களோ அப்பொழுது அவர்கள் என்னிடமிருந்து தங்களை விலக்கி கொண்டார்கள். எனக்குரிய முதல் கனிகளை ஒரு காலத்தில் பெற்றுக்கொண்டவன் நான், இப்பொழுது அது பாழ்படுத்தப்பட்டிருக்கிறது, எனக்கு அது அளிக்கப்படாமல் மறுக்கப்படுகிறது, மறுதளிக்கப்படுகிறது. இதுதான் அவர்கள் என்னிடமிருந்து விலகி செல்வதற்கான காரணிகளாக பார்க்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதியிலே ஆண்டவர் எரேமியா இறைவாக்கினர் வழியாய் மக்களுக்கு இப்படியாய் சொல்லுகின்றார். மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். அன்புக்குரியவர்களே, அரசர்கள் புத்தகத்தில் என வாசிக்கணும், இஸ்ரவேல் மக்கள் மோயிசினிடம் முறையிடுகின்றார்கள், நீதி தலைவர்களிடம் முறையிடுகின்றார்கள். எங்களை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாரும் அரசுகளை கட்டி எழுப்பியிருக்கின்றார்கள், அவர்களுக்கென்று அரசர் இருக்கின்றார்கள், நாங்கள் அரசு இல்லாமல் இருக்கின்றோம், அரசர் இல்லாமல் இருக்கின்றோம். எனவே எதிரிகள் எங்களை மிக எளிதாக தாக்குகிறார்கள், நாங்கள் மடிந்து போகின்றோம், போரிலே தோற்று போகின்றோம். எங்களை வழிநடத்துவதற்கு தலைமை பொறுப்பில் இருந்து எங்களை
வழி நடத்துவதற்கு ஆட்சியில் யாரும் இல்லை, எங்களுக்கு அரசன் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முறையிடுகின்ற பொழுது அந்த செய்தியை கடவுளிடம் தெரிவிக்க கடவுள் அழகாய் சொல்லுகின்றார், இந்த மக்கள் தங்களுக்கு அரசர்கள் வேண்டும் என்று என்னிடம் கேட்கவில்லை, மாறாக அவர்கள் என்னை நிராகரிக்கிறார்கள். பாலைவனத்தில் இவர்களை வழிநடத்தி வந்தது யார்? நான் அல்லவா? பாலைவனத்தில் தேவையானதை கொடுத்து பராமரித்து வந்தது நான் அல்லவா? நீங்கள் கடந்து வந்த பாதையில் எதிர்கொண்ட எல்லா எதிரிகளையும் உங்கள் சார்பாக நின்று அவர்களை தோற்கடித்து உங்களை பத்திரமாய் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்து வந்தது நான் அல்லவா? என் மக்கள் இப்படி வனாந்தரத்தில் கூடாரமற்று திரிகிறார்களே என்பதை உணர்ந்து அவர்களில் ஒருவனாக நானும் கூடாரமற்றவனாய், இடமற்றவனாய், வாழ்விடம் இல்லாதவனாய் அவர்களோடு நானும் தானே இருந்தேன். இப்பொழுது என்ன அவர்கள் அரசன் வேண்டும் என்று கேட்கிறார்கள்? அவர்கள் அரசர்கள் வேண்டும் என்று கேட்கவில்லை, மாறாக அவர்கள் என்னை நிராகரிக்கிறார்கள் என்று சொல்லி கடவுளே வெளிப்படுத்துவதை விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்கள், இஸ்ரேல் மக்கள் அப்படி இருந்தார்கள். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள், தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுக்கான கடவுளை உருவாக்கி கொண்டார்கள், தங்களுக்கான அரசரை உருவாக்கி கொண்டார்கள், தங்களுக்கான பாகால் தெய்வங்களை உருவாக்கி கொண்டு வேற்று தெய்வங்களுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். தங்களுடைய நிலத்தினுடைய முதற்கனிகளை அவைகளுக்கு படைத்தார்கள். இப்படியாய் அவர்கள் என்னை நிராகரித்தார்கள், எனக்கு எதிராக பாவம் செய்தார்கள் என்று சொல்லி கடவுள் எரேமியா இறைவாக்கினர் வழியாக வெளிப்படுத்துவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய மிகப்பெரிய மாட்சியை கண்டும் அவர்கள் காணாதவள் போல் இருந்தார்கள். ஒரு மிகப்பெரிய அடிமைத்தன வீட்டிலிருந்து அவர்களை ரத்தம் சிந்தாமல் அழைத்து வருகின்றார். There was no war, there was no bloodshed. பட் ஆனால் கடவுள் மோயிசின் வழியாய் அவர்களை தம்முடைய ஓங்கிய கரம் கொண்டு அவர்களை அழைத்து வருகின்றார். கால் நனையாமல் அவர்களை செங்கடலை கடக்க செய்கின்றார். செங்கடலை அவர்கள் நடந்து செல்கின்ற பொழுது அவர்களை பின் துரத்தி வந்த பார்வோனுடைய படைகள் ஒன்றும் காப்பாற்றப்படாதபடி எல்லாவற்றையும் அவர் செங்கடலில் மூழ்கடித்தார். தன் வல்லமையுடையவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களுக்கு மன்னா கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். இப்படி எல்லாவற்றையும் செய்து தன் இனம், தன் மக்கள், என் பிள்ளைகள், எனக்குரியவர்கள் என்று கொண்டாடிய கடவுளை இவர்கள் நிராகரித்தார்கள். கடவுளுடைய வல்ல செயல்களை அவர்கள் கண்டும் காணாதவர்களாயிருந்தார்கள். கடவுள் அவர்களுக்கு காட்டிய பேரிரக்கத்தையும் பேரன்பையும் அவர்கள் உணராமல் இருந்தார்கள். அன்புக்குரியவர்கள், இதை குறித்து தான் இன்றைய நற்செய்தியில் இயேசுவும் சொல்லுகின்றார். புதிய இஸ்ரேல் மக்களாக இவர்கள் கூட என்னை நிராகரிக்கிறார்கள், என் வார்த்தைகளை நிராகரிக்கிறார்கள். கடவுளிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட வல்லமையை கொண்டு செயலாற்றுகின்ற புதுமைகளை கூட அவர்கள் கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள். இந்த மனிதன் பேய்களின் தலைவனான பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரை இவர்கள் தீட்டுப்படுத்துகின்றார்கள் என்றெல்லாம் இயேசு சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய காலத்து மனிதர்கள் அவரை கண்டுகொள்ளவில்லை, அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு மனங்களை திறக்கவில்லை, அவர் சொன்ன செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே தான் இயேசு சொல்லுகின்றார், அவர்கள் கண்கள் இருந்தும் காணாதவர்களாய், காதுகள் இருந்தும் கேளாதவர்களாய், உள்ளம் இருந்தும் உணராதவர்களாய், மொத்தத்தில் அவர்கள் மனம் மாறாமல் இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்கள், இன்று இந்த செய்தியை நம்மை சுற்றி நடக்கின்ற இன்றைய சூழல்களோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். என்று நம்முடைய தமிழ் இனத்தை ஒழித்து கட்ட வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சமூகத்தினுடைய கடைநிலை மக்கள் கல்வி அறிவு பெறாதவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் மத்தியிலே ஆளுகின்ற அரசும் அவர்களுடைய கோட்பாடுகளை, சித்தாந்தங்களை ஏற்றுக்கொள்ளுகின்ற மாநில அரசும் செய்கிறது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நம்முடைய தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற கருத்தியல் எதுவாக இருக்கிறது? ஓபிசி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு ஒட்டுமொத்தமாய் காலி செய்யப்பட்டது. அது மதிப்பெண்களின் அடிப்படையில் யார் பெற்றுக்கொள்வார்கள்? ஏற்கனவே தங்களை உயர்த்தி கொண்ட குழு என்கின்றவர்களுக்குத்தான் எல்லாம் போய் சேருகிறது. அப்படி என்றால் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவருடைய காலத்தில் படிப்பறிவில்லாதவர் அத்தனை ஆயிரம் பள்ளிகளை கட்டி கடைநிலையை குழந்தைகளும் கல்வி அறிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்பேத்கர் சொல்லுவது போல கல்வி மட்டும்தான்
ஒரு மனிதனை இந்த சமூகத்தினுடைய மேன்மையான நிலைக்கு உயர்த்தும் என்கின்ற அந்த கருத்தியல்களை இவர்கள் கொண்டாடக்கூடாது என்பதற்காகவே இந்த மத்திய அரசும் மாநில அரசும் செய்து கொண்டிருக்கிறது. கொரோனா என்று சொல்லிக்கொண்டு 5000 கோடிக்கு சாலைகளை மேம்படுத்துகின்றது. 8 வழி சாலைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் முடக்கிவிட்டு சாலைகள் போடுகின்ற பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நோயாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு நாள் செய்தித்தாளும் என்ன சொல்லுகிறது? புதிய உச்சத்தை தொட்டது. முன்பெல்லாம் நாம் வாசித்தோம், எவரெஸ்ட் சிகரத்தினுடைய உச்சத்தை தொட்டு சாதனை புரிந்தார்கள், இத்தனை நிமிடத்தில் ஏறி சாதனை புரிந்தார்கள், உச்சத்தை தொட்டார்கள், நிலவை தொட்டார்கள், நிலவின் உச்சத்தை தொட்டார்கள். இப்பொழுது எதை நாம் தொட்டு கொண்டிருக்கிறோம்? நோயினுடைய உச்சத்தை தான் தொட்டு கொண்டிருக்கின்றோம். இன்று காலையில் நான் முகநூலில் கண்ட ஒரு செய்தி, இந்தியா இந்த நோய் தொற்று காலத்தில் 107 நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்தது. வாசிக்கின்ற பொழுது நமக்கு கோபம் தான் வருகிறது. இங்கு உன் தேசத்து மக்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லாத சூழல். 3 தினங்களுக்கு முன்பு நான் கண்ட காணொளி என்னை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்தியது. ஒரு தாய் மருத்துவ உதவி பெற்றுக்கொள்வதற்கு மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்படுகின்றார். அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய ஒரு 3 வயசு குழந்தை, முன்னாடி அவங்களுடைய பாட்டி, அந்த ஸ்ட்ரெச்சரில் அந்த அம்மா. இதுதான் நம்முடைய மருத்துவ நிலை. ஆனால் இந்தியா 107 நாடுகளுக்கு மருத்துவ உதவிகளை இந்த நோய் தொற்று காலத்தில் செய்தது. எதை நீங்கள் மடமாற்றம் செய்கிறீர்கள்? யாரை மடையராக்குகிறீர்கள்? அப்ப இன்னைக்கு நாம் நம் கண்களை திறக்க வேண்டும், நம்முடைய செவிகளை திறக்க வேண்டும், நம்முடைய உள்ளத்தை திறக்க வேண்டும். யாருக்கோ நடக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உண்மையில் அது நமக்கும் நம் சந்ததியினருக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தான் நடக்கிறது. இன்னும் சில நாட்களில் அல்லது சில ஆண்டுகளில் இந்த நிலை தொடர்ந்தால் எல்லாமே பறிக்கப்படும். 3-4 தினங்களுக்கு முன்பு கூட நமக்கு அரசு கொடுத்திருக்கிற அறிவிப்பு என்ன? 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் இந்த ரேஷன் கடைகளில் பணியாற்றுவதற்கு விண்ணப்பிக்கலாம். என் கேள்வி என்னன்னா, என் பிள்ளைங்க 10ஆவதுக்கு மேலே படிக்கவே கூடாதா? 12ஆம் கிளாஸ் எல்லாம் பார்க்கக்கூடாதா? காலேஜுக்கெல்லாம் போகக்கூடாதா? பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்கக்கூடாதா? அப்போ 10ஆம் வகுப்போடு முடித்து கொள்ள வேண்டும். அப்போ வேறொரு குழு மட்டும்தான் படித்து கொண்டு அவன் நான் இங்கிருந்து பிறந்தவன் அங்கிருந்து பிறந்தவன் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரையும் அடிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் கல்வி கண் திறந்து விடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, இன்று கடவுள் நமக்கு தருகிற செய்தி இதுதான். உங்களை நீங்கள் விழித்து கொள்ள உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்வரும் நாட்களிலாவது உங்களை நீங்கள் சீர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் கண்களை அகலத்திறங்கள், உங்கள் காதுகளை அகலத்திறங்கள். உங்களுக்கான தலைவரை, உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கின்ற தலைவரை நீங்கள் அடுத்த முறையாவது தேர்ந்தெடுப்பதில் இப்பொழுதிலிருந்தே உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் சமூகத்தை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நிறைய பேர் ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அவருடைய ஆட்சியை இவர்களால் தர முடியவில்லை, இவருடைய ஆட்சியை அவர்களால் தர முடியவில்லை என்று சொல்லி எதிரெதிர் வாதங்களை முன்வைக்கின்றார்கள். கக்கனும் காமராஜனும் இருந்த ஆட்சியைத்தான் இந்த தமிழகம் எதிர்பார்க்கிறது. அப்ப இத்தகைய ஆட்சியை யார் கொண்டு வர முடியும்? நீங்களும் நானும் தான் கொண்டு வர முடியும். அதைத்தான் இயேசு சொல்லுகின்றார். நீங்கள் கண்ணிருந்தும் காணாமல் இருக்கிறீர்கள், காதிருந்தும் கேட்காமல் இருக்கிறீர்கள், உள்ளம் இருந்தும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கடவுள், அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய வார்த்தையை கேட்பதில், செயலாக்குவதில், அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் செல்வதில் காட்டுகின்ற அதே முனைப்பை இயேசுவோட மனநிலையிலிருந்து நாம் இன்று கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசு பரிசேயர்களை, சதுசேயர்களை, தலைமைச் சட்ட அறிஞர்களை எதிர்த்தார். அவர்கள் மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு உடையவர்கள். அப்படி என்றால் இயேசுடைய காலத்து அரசியலை இயேசு எதிர்த்தார். அந்த எதிர்ப்பின் வெளிப்பாடுத்தான் அவருடைய சிலுவை மரணம். என்று நாமும் நமக்கு விரும்பாததை செய்கின்றவர்களை, நம்முடைய அடுத்த சந்ததிக்கு கொடுக்க விரும்பாதவர்களை நாமும் ஆட்சியிலிருந்து தூக்கி எறி அடைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் அதைத்தான் அழகாய் பாடினார். செருக்குற்றோரை அரியணையிலிருந்து தூக்கி எறிந்தார். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளுடைய வார்த்தைகளை மட்டும் கேட்பதில் ஆர்வம் கொள்ளாமல், கடவுளுடைய புனிதமிக்க வல்லமை மிக்க செயல்களை மட்டும் கண்டுகொண்டு அதில் பெருமை கொள்ளாமல், தம்பட்டம் அடித்துக் கொள்ளாமல், விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல்,
இயேசுடைய மனநிலையிலிருந்து நம்மை சூழ்ந்து நடைபெறுகின்ற, நம்மை சுற்றி நடைபெறுகின்ற நிகழ்வுகளையும் நாம் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அருள் வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஈடுவாய். என்னையே முழுவதும் உன்னிடம் தருகின்றேன். என் மனம் அறிந்து நீ உன் கையில் ஏற்றிடுவாய். உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. உண்மைக்காக வாழ்ந்திடும் நெஞ்சம் என்னில் உண்டு. உயிர் கொடுக்கவும் துணிந்திடும் உந்தன் பாதை சென்று. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் நீதானே. என் நெஞ்சில் வாழ்வதும் நீதானே, இனி அச்சம் கொள்வதும் வீண்தானே. எந்தன் பணியில் 1000 தடைகள் வந்திடுமாயினும் இயேசுவே எனது வழியில் பயணம் தொடரும். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, துருவங்களும் இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து உமக்கு சொந்தமாக வேண்டும் என்ற உமது மறைவான திட்டத்தை குழந்தையாக பிறந்தவும் திருமகனில் நிறைவு பெறச் செய்கின்றீர். அவரோடு இணைந்து நாங்கள் எங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் அனுபவங்களையும் முன் காணிக்கையாக்குகிறோம். உமது ஆவியின் அருள் செயலால் எங்கள் வாழ்வும் என் சமுதாயமும் படைப்பு முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டு துவக்கத்தில் இருந்தது போல நல்லதாகவும் மிக நல்லதாகவும் மாற்றம் பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தை என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தம் இறையியல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக ஒரு குழந்தை வடிவில் மனிதரானார். இந்த மறையுண்மை வாயிலாக எம்மை மீட்கும் உமது செயல் திட்டம் உறுதி செய்யப்பட்டது. வார்த்தையான அவர் மனிதரானதால் கடவுளை நாங்கள் கண்கூடாய் காணவும் அவர் வழியாக கண் காணாதவை மீது ஆர்வம் கொள்ளவும் செய்தீர். வலுகுறைந்த எங்கள் இயல்பை இந்த தெய்வ குழந்தை தமதாக்கி கொண்டதால் பலவீனமான எங்கள் மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. எங்கள் மத்தியில் ஒரு குழந்தையாக அவரை உதிக்கச் செய்து தளர்ந்ததை உறுதிப்படுத்தவும், விழுந்ததை தூக்கி நிறுத்தவும், தவறியதை வாழ்வுக்கு அழைக்கவும், இழந்ததை மீண்டும் பெறச் செய்யவும் திருவுளமானீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் ஆனக சேனை அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவை நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள திருவுள்ளம் கொள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம்.
இயேசுவின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பு பொங்கும் உள்ளம் அல்வசந்த இல்லம் ஆண்டவரை புகழச் சொல்லுது. வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். அருவிகளே வாருங்கள், நன்கு ஆஸ்வரிக்கும் கடலினமே வணங்குங்கள். நானிலமே நவமணியே கூடுங்கள், நம் நாயகனாம் இயேசு நாமம் பாடுங்கள். ஆண்டவனின் தோட்டம் அழகு மலர் கூட்டம் ஆடிப்பாடும் நெஞ்சை கூடுது. அன்பு பொங்கும் உள்ளம் அருவசந்த இல்லம் ஆண்டவரை புகழச் சொல்லுது. நன்றியோடு மன்றாடுவோமாக. தாயும் தந்தையுமான இறைவா, உமது பராமரிப்பின் விந்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உமது மீட்பின் நலன்களை பெற்றுக்கொள்ளவும் ஒரே மகனை ஒரு குழந்தையாக அனுப்பும் அளவுக்கு உலகை அன்பு செய்தீரே. உம்மை அப்பா தந்தாய் என்று அழைத்து உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருத்தலத்திலிருந்து ஊற்றெடுக்கும் குழந்தை இயேசுவின் அருள் வளங்கள் எங்கள் வாழ்வை வளமாக்குவதால் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக நாங்கள் தழைத்திருந்து வளம் கொடுக்கும் கனிகளையும் நலம் நல்கும் இலைகளையும் இவ்வுலகிற்கு தந்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் நம் உள்ளத்தை நிரப்புவாராக. ஆமென். மனு உருவான வார்த்தையானவர் அமைதியும் ஆசீரையும் அக்களிப்பையும் அளித்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. ஆமென். இறைவனின் ஆவி உங்களை ஒரே குடும்பமாக இணைத்து முடிவில்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்வாராக. ஆமென். அற்புத குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும், உங்களுக்கு நற்சுகத்தையும் மகிழ்ச்சியையும் அமைதியும் அருளையும் நிறைவாக தந்தருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் உங்கள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.